மர்டர் அப்படின்னு சொல்லி கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஏமன் நாட்டு சரியத்துல என்ன சொல்லுதுன்னா, இங்க கொலை பண்ணிட்டாங்களா அவங்க உயிர் எடுத்துடணும், தூக்கு தண்டனை தான் அப்படின்னு இருக்குதுங்க. அதனால இதை எப்படி பண்றது அப்படின்னு அவங்களுக்குள்ள பெரிய ஒரு காரசார விவாதம் நடந்தது. அந்த இறந்து போன தலால் அப்தோ மௌதியினுடைய சகோதரர் அப்துல் பெட்டா மௌதி அவர் என்ன சொன்னாரு, ஏங்க நாங்க இந்த மாதிரி இந்த பிளட் மணிக்கெல்லாம் ஆசைப்படலைங்க, எங்களுக்கு பிளட் பண்ணியே வேணாங்க, என்னுடைய சகோதரரை இந்த கேரளா நர்ஸ் பார்ட்னர்னு கூட பார்க்காம ஒரு மயக்க மருந்து அதிகமாக கொடுத்து கொன்னு பாடியை கண்ட துண்டமா வெட்டி போட்டாங்க, அதை கூட சரி பாவம்னு நாங்கள் மன்னிக்கலாம்னு இருந்தாங்க. ஆனால் என்னுடைய பிரதர் இந்த பெண்ணை ரொம்ப அபியூஸ் பண்ணாரு, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாரு, அவங்க பாஸ்போர்ட் எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு, கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பொய்யாவே ஸ்டேட்மெண்ட் சொல்லி எங்க குடும்பத்தை கேவலப்படுத்திட்டாங்க வேர்ல்டு லெவல்ல. ட்ரையல்ல இப்படிலாம் சொல்லலைங்க, செக்ஷுவல் அபியூஸ் இருந்தது, எக்ஸ்பிளாய்டேஷன் இருந்தது, பாஸ்போர்ட் ஒளிச்சுதான் சொல்லலைங்க. இப்ப தப்பிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரிலாம் நான் உத்தமி அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணு சொல்றாங்க. நாங்க இதை ஏத்துக்கவே மாட்டோங்க, ஐயா பாவம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மன்னிச்சு பிளட் பண்ணி வாங்கிடலாம். ஆனா இந்த சூழ்நிலையில பிளட் பண்ணி வாங்குற அளவுக்கு இல்ல, எங்களை கேவலப்படுத்திட்டாங்க இந்த பெண்மணி. அதனால பிளட் மணியை நாங்க அவங்க 8 கோடி 60 லட்சம் தர சொன்னா கூட இன்னும் அதிகமா தரேன்னு சொன்னா நாங்க ஒத்துக்கவே முடியாது, அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும், நாங்க மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இறந்து போன தலால் அப்தோ மௌதியுடைய பிரதர் சொல்லிட்டாரு.